இப்போ நான் இருக்கிற ஓயமாரில் இங்கேருந்து பாண்டிச்சேரி ஒரு 120-130 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போனால் ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம். திருச்சி ஒரு 300 கிலோமீட்டர். திருச்சிக்கு ஊர் பையன் கேட்குற மாதிரி போயிடலாம். நான் இப்போ போயிட்டு இருக்கிறத பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டு ஒரு 18 கிலோமீட்டர். இந்த 18 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி கிளம்பி 8 ஆளுக்கு நான் இருக்கணுங்க. 6 ஆளுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி ஓயமாரில். மலேசியா கோலாலம்பூர் பயங்கர டிராஃபிக், பேங்காக் பயங்கர டிராஃபிக் சொல்லுவாங்க. இப்போ சென்னை யாருக்கும் நாங்கள் யாருக்கும் குறைஞ்சது இல்லை அப்படின்ட்டு பாம்பேயும் தாண்டி பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. அதுவும் இந்த மெட்ரோவில் வர நேரத்துனால நல்லாவே டிராஃபிக். பார்க்கலாம், 6 ஆள் கிளம்பியிருக்கோம். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் சேருவோம் அப்படின்றது பார்க்கலாம். எனக்கு 8 ஆகாது, ஒரு 7:30 7:40 ஏர்போர்ட் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் எதிர்பார்த்த விட டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கு. அதெல்லாம் சாதாரணமான டிராஃபிக். யாரும் போகும் பாருங்க, எப்படி விழுந்து போகும். சொல்லி மூடிங்க அதுக்குள்ள ஸ்டாப் ஆகிட்டு. நான் ஏர்போர்ட் போறேன்னு சொல்றேன். பட் நான் யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்றேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் யாருன்னு என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அப்புறம் இந்த டிராவல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற என்ன எனக்கு வந்தது. எல்லாருமே ஏர்போர்ட்ல போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்றேன். ரொம்பக்கு தான் வந்துருக்கோம். பாருங்க அந்த டிராபிக். டிராபிக் நீங்களும் பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு தான் ஆன் பண்ணிருக்கேன். ரொம்ப சலுகைங்க. இந்த பைக்ல டிராவல் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு டெய்லி இந்த பைக்ல டிராவல் பண்ணி வீட்டுக்கு போறாங்க எல்லாருமே. உண்மையிலே கிரேட். பேசி பண்ணா தருப்பாங்க. சிக்னல் 2 லெஃப்ட்ல வந்திருக்கோம். இது ஒரு 100 மீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 150 மீட்டர் வந்திருக்கோம். சிக்னல் விழுந்து போச்சு. ஓகே, சிக்னல் விழுந்துச்சு, மூவ் ஆக போறோம். பாருங்க கொஞ்சம் தூரம் அந்த டிராபிக்கை காட்டுறேன். இந்த டிராபிக்ல நீந்தி போற அனுபவம் இல்லையா? சென்னை டிராபிக். சென்னை நல்லாதான் இருக்கு. இந்த டிராபிக்ல சென்னையை பார்க்கறதுக்கு இந்த டிராபிக்ல போனது பட் இல்லை. அவ்வளோ அழகாக சொல்றாங்க பாருங்க. கொஞ்சம் பட் நல்லா இருக்கு. பட் ட்ரெயின் பஸ் நம்ம போற வரைக்கும் வெயிட் பண்ண அதில் அப்ளை பண்ணல. அதனால ஏர்போர்ட்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்க ஒரு 1 or 2 hours முன்னாடிலாம் கிளம்பாங்க. ஒரு 4 hours முன்னாடி. உங்க வீட்டுல இருந்து போற தூரம் 1 hourனா ஒரு 4 hours முன்னாடி கிளம்பு. அதுதான் சரி. ஏழை 7:45 தான் வரும்னு வச்சோம். 7:30 மணிக்கு 4 மணி நேரத்தில் வந்துட்டோம். எப்படா இந்த டிராஃபிக்கில் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இவ்வளோ பொறுமையாக வண்டியை விட்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப்பை போட்டு ஹெட்ஃபோனை காதில் போட்டுருந்தாங்க. சினிமாவை பற்றி பிடிச்சவங்க சினிமாவோட இது, பாலிடிக்ஸ் அரசியல் பிடிச்சவங்க அரசியலோட இது, இப்படி ஒவ்வொரு சேனல் அவங்களுக்கு ட்ராவலாக பிடிச்சவங்க ட்ராவலாக. ஸோ மொத்தத்தில் யூடியூப் ஆட்டோ டிரைவர்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த டிராஃபிக்கில். 11:50க்கு ஃப்ளைட்டு, 7:50க்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உலக தரத்துக்கு ஈக்குவலாக தாங்க இருக்குது நம்ம சென்னையாக இருக்குது. மெட்ரோலேருந்து வர்றவங்க ஸ்ட்ரைட்டாக அப்படி இதில் வந்துடலாம். இது வாக்கலேட்டர்லேருந்து T2 போயிட்டுருக்கோம். நல்லதாக இருக்கும். என்ன இல்லை நம்ம இந்தியாவில், இந்த இதுவும் நம்ம சென்னையில் எல்லாமே இருக்குது, அழகாகவே இருக்குது. இப்போ ஃபாரின் டூர் போகிறோம். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு முதல்ல இந்தியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
அந்த விஷயத்தில் அஜய் ரொம்ப பாராட்டினாங்க. அஜய்னா டிரான்சிட் பைட்ஸ் சொல்கிறேன், உள்ளே போய் அதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வழி விட்ருவாங்க. அதாவது ஸ்லோவாக போகிறவங்களாம் லெஃப்டில் போகணும், வேகமாக போகிறவங்களாம் அந்த ரைட் கேப்பில் போவாங்க. ஜப்பானில் கரெக்ட். இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் கவுண்டர் வந்து 4 hours முன்னாடி திறப்பான்ங்கிற ஞாபகத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துட்டேன். டிபார்ச்சர் டைம் -3 hours அப்படின்போது 8:50 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 7:44 8:50 தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ண நல்லாயிருக்கும். இமிக்ரேஷனில் ஆளே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஆப்போசிட்டில் தெரியுதில்ல, அதான் இமிக்ரேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ போனால் டக்குன்னு உள்ளே போய் அழகாக லாஞ்சில் போய் உட்காந்துடலாம், செட்டில் ஆகிடலாம். அதுக்கு வழி இல்லை, இன்னும் 1 hour இப்படியே வெயிட் பண்ணணும். வழி இல்லாமல் பார்க்கும்போது ஏர்போர்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு விஷயத்தில் நம்ம பெருமை விட்டுடலாம், மற்ற கண்ட்ரீஸில் உள்ள ஏர்போர்ட்லாம் நல்லா இருக்கிறதுனால மேக்ஸிமம் அதில் வந்து சைனாவோட பங்கு இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே இந்தியன்ஸோட உழைப்பு, இந்தியன்ஸோட மூளை. இந்த ஏர்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்தியன் கம்பெனிஸ். அந்த விதத்தில் நம்ம வந்து கலர் தூக்கிட்டுடலாம். இது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா. இங்கே சிகரெட் ஷாப்ஸு அண்ட் ஃபுட் கோர்ட், அடையார், ஆனந்தபவன், ஏடிபி, கேஎஃப்சி. ஸோ இப்போ நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து 96 years போனேன். அப்போல்லாம் நம்மளுக்கு கூகுள் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி மேப்பு, புக்ஸு, அதை வச்சுட்டு ஒரு 30 days ஹோட்டல் போன உடனே அந்த மேப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த மேப் இதெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணிவிட்டு அப்படி 35 days இயர்ஸு ஃபுல்லாக சரௌண்ட் இது பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி 2000லேருந்து என்னோடய ட்ராவல் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் விக்ரஸாக ஸ்டார்ட் ஆனது வந்து 2015லேருந்து. வருஷத்துக்கு 2 இடம் போகும். எனக்கு எது பிடிக்காதுன்னா, அந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. நானே இது பண்ணி டிக்கெட் புக் பண்ணி நானே போய் நானே ஹோட்டல் சர்ச் பண்ணி போகிறது, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஸ்டேஜில் வந்து 2015-16 வந்து யூடியூப்பு, கூகுள் எல்லாமே இல்லை ஃபுல் ஃபார்மில் வந்துடுச்சு. கூகுளில் பார்த்து அதில் ஆர்டிகல்ஸ்லாம் படித்து, பிளாக்லாம் படித்து இங்கே இறங்கணும், இங்கே ஏறணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போயிடுங்க. அதுக்கப்புறம் 17-18லேருந்து ட்ராவல் லாக்லாம் வந்துச்சு. ஸோ அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் போயிட்டு இருந்தேன். என்னோடய ட்ராவல் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, ஜனவரியில் தாய்லாந்து ட்ரிப் போனேன். மார்ச்சில் ஒரு 25 days மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் அப்படின்னு ஒரு டூர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட இந்தியா டூர் பண்ணேன். ஃபேமிலியோட ஒரு 2 ட்ராவல், தனியாக ஒரு 2 ட்ராவல், 4 ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. முதல்ல ஒரு பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து காரைக்கால் இதெல்லாம் போயிட்டு ஒரு தமிழ்நாடு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா தமிழ் ட்ரக்கர் அவர் அந்த டூர் ஆரம்பிச்சிட்டார். அதை கேன்சல் பண்ணேன். ஃபாரின் ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது திரும்பியும் தமிழ் ட்ரக்கர், டிரான்சிட் பைட்ஸ் இவங்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஒன்றா கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. ட்ராவல் பிளாக்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தோணுச்சு, நம்ம வந்து ஒரே ஒரு ட்ராவல் பிளாக்கை பார்த்து இது பண்ணுறது இல்லையே. ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேரோட அதை பார்த்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து அது மூலமாக போகிறோம். ஸோ அப்போ நம்ம போகிறதும் யாருக்காவது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணி டிக்கெட் எடுத்து புறப்பட்டேன். தமிழில் வீலாக், ட்ராவல் லாக் அப்படின்னு சொன்னால் இந்த 4 பேர் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று பேக் பேப்பர் குமார், அவருக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து அட்டகாசம் குமார். அதுக்கப்புறம் அமர்க்களம் டிரான்சிட் பைட் அஜய், அப்புறம் தங்கமகன் புவானி தமிழ் ட்ரக்கர். அப்புறம் ஜென்டில்மேன் யாருன்னா வேட்டுக்கு. இவங்க 4 பேர் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட காம்படேட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் ஒரு விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இதில் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே இந்த லான்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னடானா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரீயாக விடுற மாதிரி ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லோட ஒரு நூடுல்ஸ், சிக்கன் வாயிலே வைக்க முடியல, வெஜிடபிள் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு கம்பு தோசைன்னு போட்டாங்க, அது தவிர பரவாயில்ல. இந்த பேங்க் கார்டுனால எல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி லஞ்செலாம் எவ்வளோ பேட் ஆகிடுச்சு. பட் லாஸ்ட் டைம் நான் மலேசியா போகும்போது மார்னிங் போயிட்டு ஒரு 5 o'clock வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டொமஸ்டிக் லான்ச் சென்னையில் 2 months முன்னாடி ஹைதராபாத் போகும்போது சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இது வாயிலே வைக்க முடியல, வாயில் வைக்கிறது இல்லை, கண்ணில் காட்டுறது கூட எனக்கு பிடிக்கல, அவ்வளோ பேடாக இருந்துச்சு.
வெரி ஃபர்ஸ்ட் லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு டிரான்சிட் ஏரியாங்கும்போது இங்கே வந்து டேக்ஸ் கிடையாது. டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து டேக்ஸ் இல்லாதனால எல்லாமே விலை கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் மால்ப்ரோ சிகரெட் வெளியே வந்து 400 rupees 450 rupees ஒரு பேக்கெட் விற்கிறாங்கன்னா இங்கே வந்து 250 ரூபா. ஏன்னா இங்கே டேக்ஸ் கிடையாது, டியூட்டி ஃப்ரீ ஷாப். பட் இதில் இன்னொரு காமெடி இருக்குது. கடையாரங்கத்தில் வெளியே 50 ரூபாய்க்கு விற்கிற இட்லி வந்து இங்கே வந்து 300 ரூபா. ஸோ டேக்ஸ் ஃப்ரீங்கிறது வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் மாத்திரம் தான். இந்தியாவில் உலகம் ஃபுல்லாகவே இப்படி தான். போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் உள்ளே போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ லாஸ்ட்டு நம்ம தான் போகிறோன்னு பார்த்தா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. தேங்க்யூ. 11:50 ஃப்ளைட்டுங்க. நம்ம 12:30 12:45 தான் புறப்படும் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். நான் மார்னிங் ஃப்ளைட்டு உங்களுக்கு டிரான்சிட் வந்து 1.25 மணி நேரம் தான் இருக்குது. லேட் ஆகிடக்கூடாது, அதுக்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் அப்படிங்கிற டிரான்சிட்டில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் எடுக்கவே கூடாதுங்க. எப்போவுமே அது ஒரு ரிஸ்க்கு. லெவல் நான் தனித்தனியாக டிக்கெட் எடுக்கல, கம்பைன் டிக்கெட்டு தான். ஒரே பிஎன்ஆர் தான். அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவங்க பொறுப்பெடுத்துடுவாங்க. பயமாரிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த டிராஃபிக்கை விட இது அதிகமாக இருக்குங்க. நம்பர் 13 13 30 பின்னாடி 16 தான் வந்திருக்கோம். இது 16, இன்னும் 30 பின்னாடி. Ladies and gentlemen, as we are still refueling the aircraft, please remain in your seats and have your seat belts unfastened. Thank you. 32. Excuse me. 32. 32, F? 32, F. Yeah, yes, sir. சிங்கப்பூர் வந்தாச்சு. 8 o'clock வந்து ஃப்ளைட்டு. 6:15 அரௌண்ட் 7 மணி தான் அவங்களுக்கு கிடைச்சி. 1 hour தான் இருக்குது. கேட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும், பார்க்கலாம். ஸோ D30 இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போகணும். 7 போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே போகணும். D33 34 31 32 44 B31 B30 knowledge. வந்தாச்சுங்க. ஸோ போர்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே போகலாம். ஆறே காலுக்கு ரீச் ஆக வேண்டிய ஃப்ளைட் வந்து 7 மணிக்கு தான் ரீச் ஆச்சு. கனெக்டிங் ஃப்ளைட் வந்து 8 மணிக்கு. கேட்டு 300-400 அடி பக்கத்துலேயே இருந்ததுனால ப்ராப்ளம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படின்னு விடவும் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்பீடை பார்த்துருப்பீங்க. கேட் நம்பர் 10லேயும் 12லேயே இறங்கணும். கேட் நம்பர் 30 நம்மளோடது ஃபுல் ஸ்பீடில் வந்து
எல்லா கேட்ஜெட்ஸோ இல்லை லேப்டாப் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு செக்யூரிட்டி எல்லாம் செக்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து ஃப்ளைட்டில் வரோம். கரெக்டாக நம்மளோட சீட் நம்பர் உள்ளே விட சொன்னாங்க. ஸோ ஏறி உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு 1.5 hours ஜகார்த்தா. இங்கே போகிறேன்னே சொல்லலை, ஃபஸ்ட் டைம் இப்போ சொல்கிறேன். எஸ், இந்த ட்ரிப் வந்து 25 days ட்ரிப்பு. சென்னையிலேருந்து புறப்பட்டு நேராக இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் 9 days. 3 days வந்து ஜகார்த்தா, 2 days யோக்யகர்த்தா, 4 நாள் வந்து பாலி. இப்போ 4 3 7 2 9 நாள். இங்கேருந்து நேராக ஹோச்சிமின் சிட்டி வியட்நாம். ஹோச்சிமின் சிட்டியில் 4 நாள், அங்கேருந்து டனாங் 2 நாள், டனாங்லேருந்து ஹனாய் 4 நாள். ஸோ வியட்நாமில் 10 days 10 நாள். அங்கேருந்து நேராக தாய்லாண்டில் பேங்காக் போய் அங்கேருந்து நேராக பட்டையாவில் வந்து ஒரு 5 days. பட்டையா போகிறது வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லை, 15-20 தடவை இருக்கலாம். அதாவது சில இடங்கள் எத்தனை தடவை போனாலும் ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பட்டையா பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்க போகிறதுங்கிறோட அங்கே போனோடனே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, அதில் எந்திரிக்க வேண்டியது, அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வேண்டியது, அப்படி ஒரு சின்ன வாக் போயிட்டு திருப்பி ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, மத்தியானம் போய் வெளியே போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வேண்டியது, அப்புறம் ஆஃப்டர்நூன் ரெஸ்ட்டு, சாயந்தரமான அப்படியே ஒரு பீச்சில் ஒரு வாக்கு, அப்படி வந்து ஒரு வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் ஒரு வாக் போயிட்டு ஒரு 9 o'clock 9:30 வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து படுக்க வேண்டியது. ஸோ இப்படி தான். ஸோ எல்லாமே மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பட்டையாக இருக்கணும். காமிக்கணும். என்னோட லாஸ்ட் 5 days பட்டையா தான். நான் பெருசாக சுற்றி பார்க்குற எல்லாம் இல்லைங்க. அப்படி ஒரு ஊரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த ஸ்டால் எக்ஸ்ப்ளோர்னால் அந்த ஊரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக்கிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இதில் தான். ஸோ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதிலெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இயற்கையான அழகு இருக்கிற இடம் பிடிக்கும், மக்கள் கூட்டமாக இருக்கிற இடம் பிடிக்கும், அப்புறம் இந்த ஒரு லேக் மாதிரி ஒரு அமைதியான இடம் பிடிக்கும். இப்போ முதல்ல பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும், கொஞ்சம் வெக்கம் இருக்கும். 2 or 3 days. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சேன். நினைக்கிறேன் ஜகார்த்தாவில் இறங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பை. வந்தாச்சுங்க இந்தோனேஷியா ஜகார்த்தா. இங்கே உள்ளவர்களுக்கு விசா ஆனரையும் எடுக்கலாம், விசாவும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி விசா எடுத்தாச்சு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு ஆன்லைனில் இது பண்ணியாச்சு. அதுபோல் ஹெல்த் ஃபார்மும் அதையும் ஃபில்அப் பண்ணியாச்சு. இமிக்ரேஷன் பேக்கேஜ்லேயும் இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டாய்லெட்ஸ். ஸோ டுவர்ஸ் இமிக்ரேஷன். ஏர்போர்ட் நல்லா தான் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. சிம் கார்டு வந்து இங்கே வாங்குறதோட வெளியே வாங்கினா சீப் பண்ணாங்க. பார்க்கலாம், ஒரு 200-300 ரூபா வித்தியாசம்னா இங்கேயே வாங்கிறது தான் பெட்ரு. இல்லை கொஞ்சம் க்ரீனஸாக இருக்குது. இப்போ செப்பஸ் எல்லாம் 9 மணி வர வேண்டிய ஃப்ளைட்டு 9:12 வந்துருக்கு. கேஷ் கிளைம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இமிக்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப பேசுகிறேன். இந்தோனேஷியா கேபிட்டல் ஜகார்த்தா வந்தாச்சு. பசார் பரு போகணும். யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. உள்ள சிம் கார்டு விலையும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு போவாங்க. ட்ராவல் எவ்வளோ வரும் பாருங்கள். பஸ் ட்ரெயின் போகலாம். ஸோ ஸ்கை ட்ரெயின் பிடிச்சி ஸ்டேஷன் போவாங்க. ரயில் லிங்க். யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல, தான் பெரிய ப்ராப்ளம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நாங்களும் புதுசுன்ட்டாங்க. சர்க்கிள் கேங்கிறது இங்கே உள்ள ஒரு ஃபேமஸ் சூப்பர் மார்க்கெட். எல்லாம் சீப்பாக கிடைக்கும். ஸ்கை ட்ரெயின் rail link from there. Sky train. Rail link there. Sky train. Thank you. எல்லாம் டாக்ஸி கூப்பிட்றாங்க.
இமிக்ரேஷனில் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் பாஸ்போர்ட் வாங்கினாங்க, விசாவை சாஃப்ட் காப்பியே கட்ட சொன்னாங்க. சாஃப்ட் காப்பி காமிச்சேன். எத்தனை நாள் இருக்கீங்க நீங்கள்? 9 daysங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்கை ட்ரெயின் Schedule over there, sir. Yeah, over there. Second floor there. ஃப்ரம் தேர் ரயிலிங் தட் சைட். Yeah, sure. தேங்க்யூ. இமிக்ரேஷன் உடனே போட்டு சீல் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் இது பண்ண உடனே பேக் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு 10 minutes எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்க ஹோட்டல் வந்து பசார் பரு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. நோ சார், நோ தேங்க்யூ. சிம் கார்டு உள்ளே வாங்கலைன்னா மினிமம் சிம் கார்டு 1200 நான் நெட்டில் பார்த்ததில் 400-500 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. சார் நல்ல சிட்டிக்குள்ளேயே போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸ்கை ட்ரெயினை பிடிச்சி அந்த ரயில் லிங்க் போகணும். பார்க்கிங் ஏரியா. ஸ்கை ட்ரெயின் திஸ் வே ஆர் தட் வே? திஸ் வே. தேங்க்யூ. ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு, பார்க்கிங் ஏரியா, கிட்டா சர்க்கிள்க்கு. அங்கே தாய்லாண்டில் 7-Eleven மாதிரி இந்த சர்க்கிள்க்கு. சார் ஸ்கை ட்ரெயின் திஸ் வே. தேங்க்யூ. ஸ்கை ட்ரெயின் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரியதாக இருக்குது. ஸ்கை ட்ரெயின்ங்கிறது ஏர்போர்ட்டுக்குள்ள டெர்மினல் 1. இது வந்து மொத்தம் 3 டெர்மினல். டெர்மினல் 1, 2, 3. நம்ம வந்து டெர்மினல் 2ல் இறங்கியிருக்கோம். டெர்மினல் 2லேருந்து இது டெர்மினல் 1 and 2க்கு இடையில இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த ஸ்கை ட்ரெயின் இது வந்து ஃப்ரீ ஸ்கை ட்ரெயினில் ஏறி போயிட்டு அங்கேருந்து ரயில் லிங்க், அதான் சிட்டிக்குள்ளே போகக்கூடிய ட்ரெயின். சார் வெல்கம். தட் வே. ஓகே, தேங்க்யூ. Excuse me. Rail link. Really? This way, up 1 floor. That is Sky Train. Sky train, yes. Where I have to get down? Yes. For rail link. Rail link. City center. City Train. center is up There. 1 floor. 1 floor. Yes. This train to next station or Next station. next station? Terminal No, one. no. City center. Going to train. Uh, Basar oh, Baru. Stasiun kereta bandara. Basar Baru. Yes. Okay. Up 1 floor. Uh, You this way, sir. பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரியலனாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. After select the destination airport terminal station. What I'm asking, which station I have to get down to go to city center? Go up one transit floor using SkyTrain. One station. Yes. Next station. Yes, Get down. next station. Thank you. Okay. Thank you. ஒரு மாதிரி ஸ்கை ட்ரெயினை பிடிச்சிட்டோம்.
ரயிலிங் அது யாருக்குமே தெரில, ப்ராப்பரான போர்டும் இல்லை ரயிலிங்க்கு. எப்படியோ 2 மணி இதுதான் செக்இன் ஆக முடியும். அது வரைக்கும் இப்படியே பாதி ஜெகாட்டாவை சுற்றி பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். சார் ரயிலிங் டு ரயில் டு சிட்டி சென்டர் from here next station get down. Yes. You're waiting 10 minutes. There railing is there to the city center. Thank you. Sir, you're going to city center? You know English? You don't know. Inside city railing. You don't know. Okay. भाषा इंडोनेशिया का था. Huh? आपको भाषा नहीं आती इंडोनेशिया? Indonesia. हिंदी? No. You are Hindi, no? हिंदी या इंडोनेशिया? No, city center. City. Okay, he told me this way. Terminal 2. This is 2. Yeah. This is 2. 1. Excuse me, madam. Railing is there. Railing is there. Where are you? Huh? Okay. Okay. He told me next station. From there, railing is there. Sakarna Hatta International Airport. Terminal 2ல நிற்கிறோம். Terminal 2லேருந்து வெளியே வந்து ஸ்கை ட்ரெயின் நேராக ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்கை ட்ரெயின் கேட்டு வரணும். ஸ்கை ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தாச்சுன்னா இங்கேருந்து டெர்மினல் 1க்கு போகணும். அங்கேருந்து தான் சிட்டி சென்டருக்கு நம்ம போக முடியும் ரயிலிங் எடுத்து. கூகுள் மேப்ஸில் பார்த்த வரைக்கும் 13,000 ருப்பியா, இந்தோனேஷியன் ருப்பியான்னு போட்டிருக்கு. ட்ரெயின் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். T1 நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கணும். இப்படி இந்த ஏர்போர்ட்டு மற்ற ஏர்போர்ட்டோட வித்தியாசமாக இருக்குது. நம்ம கொச்சினில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக. இங்கே உள்ள பீப்புள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சராக தான் இருக்காங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ட்ரெயின் வந்துடுச்சு, ஸ்கை ட்ரெயின். சென்ட்ரலில் உள்ள பார்த்து வந்து வெளியே வர்றவங்களுக்கு நம்ம வந்து ரைட்டு லெஃப்டில் இப்படி பிரிஞ்சு நிற்கணும். உள்ளேருந்து வெளியே வர்றவங்க அப்படி சென்ட்ரலில் வருவாங்க. டெர்மினல் 1 வாக்கபிள் டிஸ்டன்ஸாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தே போயிருக்கலாம். இவ்வளோ நேரத்துன்னு அதுக்கு பார்க்கலாம் எவ்வளோ தூரம்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணோம். 10 மினிட்ஸுக்கு ஒருத்தா Batavia Indomark Point Wind Spot. Terminal 2லேயே நம்ம வந்து இன்டர்நேஷனல் டெபார்ச்சரில் இறங்கணும். இது டொமஸ்டிக் டெம்பரேச்சர். டொமஸ்டிக் டெபார்ச்சர் நல்ல டிஸ்டன்ஸ் தான். வந்துக்கலாம் 10 மினிட்ஸ். ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். டெர்மினல் 2லேருந்து நம்ம டெர்மினல் 1 இந்த ரயில்வே லிங்க் வர்றதுக்கு. பஸ்லாம் பார்த்தா 80,000
Indonesian rupiah 78,000 Indonesian rupiah போட்டு வந்துச்சு. இதில் வந்து 13,000 இந்தோனேஷியன் ருப்பியா தான் போட்டிருக்கு. பட் டிக்கெட் கவுண்டரில் போய் பார்க்கலாம் எவ்வளோ. ஏர்போர்ட் Soekarno Hatta Airport Railway Station. ஸோ இப்போ அடுத்து டிக்கெட் கவுண்டர் தேடணும், போய் கேட்டுட்டு போகலாம். Excuse me. To train station, to city center. Down. Ticket counter is there. Thank you. ஸோ கீழே போகணும். இது என்ன ஸ்கை ட்ரெயின் எங்கே போகுது? இதுக்கு அடுத்த இது வந்து ரயில் எங்கு, இதுக்கு அடுத்தது தான் டெர்மினல் 1. ஓகே, கொஞ்சம் அந்த சைன் போர்டு வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த செக்யூரிட்டி, ஏர்போர்ட் செக்யூரிட்டிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் லாங்குவேஜும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன் கீழே லெஃப்ட்டு, ரைட்டில் போனால் எக்ஸிட். ஓகே, கேசர் பாரோ ஃபோன் வர சார்ஜ் ஒரு 30% தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவேன். மங்காராய் லெவன் 12 போட்டிருக்கு. 10th 31 தான் ஆகுது. மங்காராய் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம், பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். சார் டிக்கெட் கவுண்டர் மங்காராய். Beli tiketnya di sana Pak, di mesin. There. Only cashless payment. Sir, cash payment ticket counters is cashless card or no? Only card. Cashless, cash, no cash, only card. So card தான், கார்டு இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே ஓகே இருக்கலாம். Sir, Manggarai. Manggarai, okay. Manggarai station, 1 ticket. Is the next train. 11:12. 11:12. With your phone number. You have phone number? Not here. It's okay. No problem. Our phone number, okay? Yeah, it's okay. Okay, you need country code? Yeah. Country code? Yeah. You from India? Yeah. You YouTuber? 75272. Next. Pay with credit card or Visa card, and then insert your card. Okay, sorry. Yeah, insert your card. Continue. Yeah. One more. Here, okay. Yeah. It's your ticket. Your receipt. It's your receipt. That's it. Yeah, please wait over there. Your friend? Yeah. Thank you.
ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ ஸ்கேன். தேங்க்யூ. மக்காராய் போனோம். மக்காராயிலிருந்து அடுத்த லைன் மாறி ஒரு 4 minutes நடந்து அடுத்த லைன் மாறி நம்மளோட ஹோட்டல் போனோம். ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன் இது. அகைன் this is executive. Sir, all same class? Yes. All Yes. anywhere you can see. சூப்பராக இருக்கு. ட்ரெயின் ரொம்பவே நல்லா இருக்கு. 372 ரூபா மக்காராய்க்கு செட்டில் ஆயாச்சு. 11:12 ட்ரெயின் புறப்படும் ஏர்போர்ட்லேருந்து. ஒரு 12:30 மணிக்கு மக்காரா போய் சார் நினைக்கிறேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ட்ரெயின் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. புஷ் பேக் இருக்குது. கூகுளில் போடும்போது 13,000 ரூபியா இந்தோனேஷியன் ரூபியா தான் வந்துச்சு. பட் இங்கே வந்து 70,000 ரூபா. 70,000 ரூபான்றது நம்ம அதுக்கு 378 ரூபா வருது. அங்கேருந்து இன்னொரு ட்ராக் இன்னொரு இது லைன் மாறி தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு மக்காரான்லேருந்து இறங்கி இன்னொரு லைன் மாறணும். மாறி அதுலேருந்து நம்ம இடத்துக்கு போக முடியும். அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. பஸ் எவ்வளோன்னு கேட்டால் பஸ்ஸுக்கு வந்து மக்காரானுக்கு வந்து 90,000 இந்தோனேஷியன் ரூபியா. ஸோ அதுக்கு சீப்பு தான். பட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஃபாஸ்ட்டாகவும் போகும் டிராஃபிக்கில். அது டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா பஸ்ஸு வந்து டிலே ஆயிரும். ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டர் வந்து 20 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. கரெக்டாக 11:12 எடுத்துட்டாங்க. பெரிய ரஷ் இல்லை. ஒரு 20% இருக்கும். தட்ஸ் ஆல். இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த 70,000 ரூபா எடுத்த டிக்கெட் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு லட்சம் இந்தோனேஷியன் ரூபியா இருந்துச்சான். அதை தான் கம்மி பண்ணி மக்கள் வந்து இதில் ஏற மாட்டேங்காங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு தான் அதை 1 லட்சத்துலேருந்து கம்மி பண்ணி 70,000 ஆக்கிட்டாங்க. இன்னும் ஏர்போர்ட்டே தாண்டலையா? ஃப்ளைட் நிற்கி. மங்காராய் வந்துட்டாங்க. ஓகார் லைனுக்கு எப்படி போகிறேங்கிறது அடுத்த தேடணும். பார்க்கலாம். கீழே இறங்கிட்டு மங்காராய். Where you will go? Bogor line. Bogor line to number 9 or 10? I want to go station Juanda.
Bogor line. Di Bogor Line. To number peron Jakarta Kota, Nembo, and Bogor. How can what is the way to go there? Ask the Security. Yes. Thank you. Bogor line பக்கத்துல இருக்கு, ஃபுல்லா நான் வழிதான் இல்லை. Excuse me. This Bogor line. Bogor Line. Station Juanda. This way. And counter, ticket counter? Yeah. Is there? Counter is there. டிக்கெட் எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே போவோம். எஸ், Tadi pakai tiket atau pakai kartu? Tiket. Bogor line this way. Yeah. Thank you. இதில் வந்து ஸ்டேஷன் ஜுவாண்டா. ஸ்டேஷன் ஜுவாண்டா. Juanda over there, you just step in. Ticket, Back, ticket. platform number 9 and 10. Where I have to get the ticket? Over there with him. There. With It's him, yeah. is there cash? Yeah, guess what? Cash, sir. Yeah. Excuse me. Juanda. Ticket. Ada kartu e-money? Money. Cash. Rp40.000. Hmm? 40.000. Tunggu sebentar. Yeah. Oke, bosnya singkat ya. எங்கே போயிட்டா? ₹1,00,000 கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு போயிருக்காரு. டிக்கெட் எடுக்க போயிருக்காரா? காண்டா டிக்கெட் கவுண்டர். குட். ஒரு வாரம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அம்மா போனால்